திராவிட இயக்கத்துடைய வரலாறு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட தமிழின தலைவர் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து வந்த பிறகு அவர் தொடங்கிய அத்தனை கையேடுகளும் முரசில் வரையிலும் களங்களில் சேர்த்தவர்கள் இந்த மருத்துவ தொழிலாளர்கள், இந்த முடிவெடுக்கும் தொழிலாளர்கள். நான் சார்ந்திருக்கிற வன்னியனுக்கு கொடுத்தா ரெண்டு பேரும் பெரும் சமூகம், நாடாருக்கு கொடுத்தா தேவேந்திர குல கோளாறு வச்சுப்பான் பெருத்த சமூகங்கள். அப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் 38 மாவட்டங்களுக்கு பயணம் செய்த போது என் சொந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் வந்தார்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் சங்கத்தினுடைய சமுதாய மக்களுக்கு அது முடி திருத்துவோர் சங்கமாக இருக்கலாம், அல்லது மருத்துவ சங்கமாக இருக்கலாம், அல்லது எங்கள் மருத்துவ தாயாக இருக்கிற தாய்ச்சிகளாக இருக்கலாம். எங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றி சொல்லணும். காரணம், நான் ஒரு சின்ன வேலை தான் செஞ்சேன். எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருந்தும் நம்முடைய அருமை நண்பர் வி.என். கண்ணன் அவர்கள் என்னுடைய பரிந்துரையின் பேரிலும் தமிழ்நாட்டின் பல முனைகளில் இருந்து என்னை வந்து சந்தித்து இந்த கோரிக்கைகளை அண்ணா நீங்கள் பேச வேண்டும், சட்டமன்றத்தில் இந்த குரலற்ற மக்களின் குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்று பண்டூட்டிக்கும் நெய்வேலிக்கும் வருகை தந்து என்னை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை தந்தார்கள். தந்த மாத்திரத்திலே நான் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்காக எனது குரல் ஓங்கி சட்டமன்றத்தில் ஒலிக்கும், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நான் சொன்னேன். அதே மாதிரி சட்டமன்றத்தில் எனக்கு கொடுக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், எங்க அண்ணாச்சி அப்பாவு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு பேரவைத் தலைவருக்கு டெய்லி ஒரு வார்த்தை போர் நடக்குது அப்படின்னா அது வேல்முருகனுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு தான். அவர் கொடுக்கிற 5 நிமிடத்துல, அவர் கொடுக்கிற 7 நிமிடத்துல உங்களின் வலிகளை, உங்கள் வேதனைகளை நம்முடைய பொதுச் செயலாளர் கம்பம் ராஜன் அவர்கள் சொன்னது போல் எடுத்து வைத்திருக்கிறேன். முதல்வர் உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்தார். அமைச்சர் பெருமக்களும், மாநிலத்தில் அமர்ந்திருக்கின்ற துறையினுடைய செயலாளர்களும், தலைமைச் செயலாளர்களும், அரசு உயரதிகாரிகளும் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போது நினைக்கிறேன், கிடைத்த 5 நிமிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் இந்த உறவுகளுக்காக நான் கொடுத்த குரலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் நான் அரசுடைய உறுதிமொழி குழு தலைவராக இருக்கிறேன். நான் அந்த மாவட்டத்திற்கு பயணிக்க போது அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்துடைய எஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகள் வந்து முறையாக என்னை வரவேற்று அந்த ஆய்வுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற சாதாரண கிராம உதவியாளர்களை தொடங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வரையிலும் என்னோடு கான்வாயிலே வருகை தந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெறும். அப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் 38 மாவட்டங்களுக்கு பயணம் செய்த போது என் சொந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் வந்தார்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் வந்தார்கள். நான் சென்ற தொடர்வண்டிகள், ரயில் நிலையங்கள், பொது இடங்களிலே எங்கு பார்த்தாலும் இந்த சங்கத்தை சார்ந்த ஊழியர்களும் நன்றியோடு என் கரங்களை பிடித்து என்னோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டு சொன்னார்கள், இந்த குரலற்ற மக்களின் குரலின் வலிகளை, வேதனைகளை தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் 75 சுதந்திர வரலாற்றில் எங்களுக்காக முதல் குரல் கொடுத்த எங்கள் அண்ணனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த நன்றி பெருக்கில் தான், நன்றி உணர்ச்சியில் தான் இன்றைக்கு பல்வேறு பணிகள் எனக்கு இருந்தாலும் கூட நான் இங்கே என்னுடைய அருமை நண்பர் வி.என். கண்ணன் அவர்கள் என் உதவியாளரிடம் ஒரு முறைக்கு பல முறை தொடர்பு கொண்டு யாரு வரும்போதெல்லாம் ஆறாவரம் இருக்கோ இல்லையோ, அவங்க ஆவலா கேட்கிறாங்களோ இல்லையோ, எங்களுக்காக முதலில் சட்டமன்றத்தில் பேசிய அண்ணன் வேல்முருகனை நாங்கள் பார்க்க வேண்டும். கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும், கேரளாவின் எல்லை வரையிலும் அத்தனை மாவட்டங்களில் இருந்து வருகிறார்கள். அதனால் அவசியம் வர வேண்டும் என்றார்கள். அவசியம் வந்திருக்கிறேன். அதுல என்னன்னா, நம்மளால கொஞ்சம் கடுமையான வேலை பழு, அதனால கொஞ்சம் முடியெல்லாம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் பேசிக்கலாம் டை போட்டு கொஞ்சம் வருவேன். ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்றதுனால அவரை கூப்பிட முடியல. ஏன்னா அவர் ஒருவேளை இங்க வர வேண்டி இருக்கும். நான் உறுப்பினராக இருக்கிற காஸ்மோபாலிட்டன் கிளப்ல வீரமணின்னு ஒரு மருத்துவர் இருக்கிறார், மயிலாடுதுறை. அவங்க குடும்ப மருத்துவர், தாய் தந்தை எல்லாருக்கும் மருத்துவத்தில் செய்யக்கூடியவர். அவர் நான் ஊர்ல இருக்கும்போது ஊருக்கு வந்துருவாரு, சென்னைக்கு வரும்போது சென்னைக்கு வருவாரு. ஆனா இன்னைக்கு அவர் போராட போகணும், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு என் வெள்ள முடிய என்ன காட்டி பிடிச்சிச்சு.
நானே இப்படியாவது அவசரமா நானே சேவ் பண்ணிட்டு இங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் திருமா சொன்ன மாதிரி பேச இருக்கிறாங்க, தங்கபால் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி, அவங்க கிட்ட 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. சொல்ல பிறந்தகை வந்திருக்கணும், வரல. இந்த சட்டப்பேரவையில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரதிகள், சட்டமன்ற கட்சி தலைவர்களுமே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள், குரல் கொடுக்க வைப்போம். ஏன் ஒரு 2 நிமிடம் பேசுறதுக்காகவே இந்த சமூகம், இந்த இளைஞர்கள், இந்த மக்கள் இவ்வளவு நன்றியோடு இருக்காங்க. நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்தவர்கள் இந்த மருத்துவ சமூகம். இவர்களுடைய கடைகளில், இவர்களுடைய சலூன்களில், இவர்கள் கூடுகிற மரத்தடிகளில் தான் உங்களுடைய திராவிட இயக்கத்துடைய வரலாறு கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. தமிழின தலைவர் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து வந்த பிறகு அவர் தொடங்கிய அத்தனை கையேடுகளும் முரசில் வரையிலும் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் களங்களில் சேர்த்தவர்கள் இந்த மருத்துவ தொழிலாளர்கள், இந்த முடிவெடுக்கும் தொழிலாளர்கள். ஏன் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், என் அரசியல் வாழ்வு தொடங்கிய இடம் கோபாலபுரத்தில் இருக்கிற சலூன் கடையில் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு அரசியல் வாழ்வளித்த, உங்களுக்கு வாய்ப்பை தந்த, உங்களை பலவாரி மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த இந்த சமூகத்திற்கு நீங்கள் நன்றிகள் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு இவர்களின் அத்துணை கோரிக்கைகளையும் கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே நிறைவேற்றி பாருங்கள். இந்த எளிய மக்களுக்கான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுகின்ற போது யாரும் உங்ககிட்ட பொறாமப்பட மாட்டான். நான் சார்ந்திருக்கிற வன்னியனுக்கு கொடுத்தா தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தூர் கோச்சிப்பான், ஏன்னா 2 பேரும் பெரும் சமூகம். நாடாளுக்கு கொடுத்தா தேவேந்திர குல கோளாறு வச்சுப்பான், பெருத்த சமூகங்கள். ஆனா மிக குறைந்த எண்ணிக்கையில் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய வேர்வையை, தன் கை திறமைகளின் மூலமாக இன்றைக்கு இந்த மண்ணில் சுயமரியாதையோடு, தன்மானத்தோடு, எந்த அடாவடி கண்ண சொன்ன மாதிரி இங்க இதுவே மத்த நான் கூட்டம் போட்டோம்னா இங்க 500 போலீஸ் நிற்கும். டிசி நிப்பாரு, ஜேசி நிப்பாரு, ஏசி நிப்பாரு, ஒரு 10 இன்ஸ்பெக்டர், 10 எஸ்எஸ்ஐ, 10 டைரக்டர் எஸ்ஐ, ஒரு 500 வெண்ணு, 500 பெண்ணு எல்லாம் நிப்பாங்க. ஆனா நீங்க சாதுவானவர்கள், எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட மாட்டீர்கள், அமைதியானவர்கள், அடக்கமானவர்கள், தங்களுக்கான உரிமைக்கானவர்கள். உங்களை பார்த்து நான் ஒன்று கைகூப்பி கேட்கிறேன். நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள், அதற்கு வணக்கம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களை, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை படித்து இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு அதை ஒவ்வொரு மருத்துவர் குலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் நீங்கள் அது ஒரு கடமையாக நீங்கள் கருத வேண்டும். உங்கள் கைகளில் இருந்த கத்தி உங்கள் பிள்ளை கைகளுக்கு செல்வது மட்டுமே லட்சியமாக இருக்கக்கூடாது என்பதுடைய பார்வை, என்னுடைய புரிதல். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள், கல்விக்கூடங்களிலே வந்தேரிகளின் ஆதிக்கம் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறது. இன்னும் உங்க தொழிலுக்கு தான் வரல, அதுக்கு வந்துருவான் வடக்கன், அதுக்கு வந்துட்டான். எப்படி வந்துட்டான்? கார்பரேட் தொழிலா வந்திருக்கான். அது பேரு என்னமோ சொல்றாங்க, அது எனக்கு வாயில வராது. என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கிறான். ஏசி போடுறான், கடையை வைக்கிறான், வடக்கனை கொண்டு வரான், வெளிநாட்டுக்காரனை கொண்டு வரான். அவன் கொஞ்சம் தூங்கினா ரஜினிக்கு மொட்டை அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுறான். ஆனா இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள், என் தாய் தமிழ் உறவுகள், இவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள், நான் அதுக்குதான் சொல்லிட்டு வரேன். சட்டமன்றத்துல என் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல. இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களை, அது உங்களால் முடியும், உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. இன்றைக்கு பீகாரில் எடுத்திருக்கிறார்கள், ஒடிசாவில் எடுத்திருக்கிறார்கள். அண்ணன் தங்கபால் அவருடைய அரசியல் கட்சியுடைய
வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அண்ணன் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில் எடுத்து முடித்து விட்டார்கள். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்களை வேண்டுகோள் வைக்கிறோம். உங்கள் அரசின் வரம்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இங்கே வந்திருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்கி இந்த மக்களை கல்வி பெற வையுங்கள். இது உங்களால் முடியும். 5% இருந்தா 5% கொடுங்க, 7% இருந்தா 7% கொடுங்க. அதான சமூக நீதி. இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, சென்னை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வடக்கன்கள் சிறப்பு ரயில்களை வந்து இறங்குறான். ஒவ்வொரு நாளும் 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர். என் ஊர்ல விவசாய நிலம் நெல்லு நடந்த முத கொண்டு எடுத்துக்கிட்டான். இங்க இருக்கிற மெட்ரோ ரயில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க பூரா வந்தான். இங்க இருக்கிற எல்லா வணிகம், தங்கம், வெள்ளி, வைரம், மஞ்சள், முந்திரி எல்லாவற்றுக்கும் முதலாளியா மாறிட்டான். இங்க இருக்கிற மருத்துவர்கள் பயன்படுத்துற இருசக்கர வாகனத்துக்கு ஆர்ச்சி புக்கு அவங்க தான் இருக்கு. ஆட்டோவுக்கு முதலாளியா வந்தா, காருக்கு முதலாளியா வந்தா, ஆமணி பேருந்துக்கு முதலாளியா வந்தா. பாவம் உங்க கடையை தான் விட்டு வச்சிருப்பான்னு நினைச்சா அதுக்கும் முதலாளியா வந்துட்டான். எங்கள் வாழ்வுரிமை நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் வேல்முருகனாகிய நான் வாழ்வுரிமை கட்சி என்று வைத்தேன். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிரினுக்கும், ஒவ்வொரு செடி கொடிகளும் இந்த மண்ணில் வாழ்வதற்காகத்தான் போராடுகிறார்கள். அது கால்நடையாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், கொடிகளாக இருக்கலாம், காட்டு விலங்குகளாக இருக்கலாம். எந்த உயிரினமும் தத்தமது வாழ்க்கைக்காகத்தான் போராடுகிறார்கள். அப்படி போராடுகின்ற, ஜனநாயக மாண்போடு போராடுகின்ற, சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு போராடுகின்ற இந்த மருத்துவர் குலத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இருக்கிறது. பொன்குமார் அவர்கள் சொன்னார் மிகச் சரியாக ஒரு செய்தியை. ஆம், தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த 108 சாதிகளிலே மிக மிக பின்தங்கிய சமூகமாக இருக்கிற இந்த மருத்துவர் குலத்தையும், இந்த போயர் குலத்தையும், அதுபோல பான செய்யக்கூடிய குயவர் குலத்தையும், இந்த ஒட்டர் குலம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப ரொம்ப சிறுபான்மை மக்கள். அவங்க போய் பெரும் கூட்டத்தோட 2.5 கலந்து போட்டி போட்டு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியாது. அதனால் அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு, இவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்கிற உரிமையை, அரசு கல்வி என்கிற அந்த உரிமையை வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை. அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்ற கூட்டத்தில் நீங்க அதை செய்யலன்னா சட்டமன்றத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன். தெரியும், சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்ப ஆளுநர் உரையின் போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிற உங்கள் பிரச்சனையை குறித்து. ஆனா சட்டமன்றம் 4 நாள் நடந்துச்சு, அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அண்ணன் தங்கபால் வந்திருக்கிறாரு. உங்க சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் கட்சிக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க, சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க. நான் இருக்கிற, கொங்கு ஈஸ்வரர் இருக்கிற, ஜெகன்மூர்த்தி இருக்கிற, முன்வரிசை தலைவர்கள் அனைவரும் எழுந்து இன்றைய அலுவல்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த மனித குலம் அழகாக இருப்பதற்கு அவர் சொன்னாரு பாரு, பொண்டாட்டியே 10 நாள் செலவு பண்ண முடி வெட்டலன்னா யாரா இவன்னு கேட்பான். நேற்றுக்கு அப்படிதான் என்ன பார்க்க ஒரு தம்பி எப்போடவே இருப்பான். அவன் பேரு இந்த வீரமணி மாரி, அவன் பேரு ஒரு வீரமணி. அவன் பொண்டாட்டி பிள்ளையோட என்ன பார்க்க வந்தான். அவன் முடி வெட்டாம செலவு பண்ணாம ஒரு மாதிரியா வந்தான். அவன் தமிழ் படைன்னு எனக்கான ஒரு பாதுகாப்பு படை இருக்கு, அதுல இருக்கிற பையன். அவனை யாரோன்ற பேரு நான் என்ன ஒரு தம்பி நீ எப்படா வந்த என்ன விசாரிச்சுட்டு இருக்கிறேன். என்ன ரீசன்? அவன் முடி வெட்டல, ஷேவ் பண்ணல, ஒரு மாதிரியா இருக்கிற ஆளு. அப்புறமே என்னடா இப்படி கேட்டீங்க, பொண்டாட்டியா இருக்காள, இத்தனை விஷயமா அவங்க கூடவே இருக்கிறான் அப்படின்னா. பொண்டாட்டி நேற்று நடந்தது ஊர்ல, என் வீட்டுல நடந்தது சொல்றேன். இப்படி கேட்டீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமாகி போச்சுன்னா. என்ன ரொம்ப அசிங்கமாகி போச்சு, உரிமையோட பேசுறேன். யாரா நீ? நான் தான் தமிழர் படை வீரமணி, உங்க பாதுகாவலர். என் கூடவே இருக்கிறவன் அவன் செவ் மண்ண முடி வீட்டுல அப்படியே வந்த உடனே ஆளே அடையாளம் தெரியல. அந்த மாதிரி அது சூரியா இருக்கலாம், சரக்கு பிடிச்சனா இருக்கலாம், என்ன நோய்வாய்ப்பட்ட மனுஷனாக இருக்கலாம். உங்க இருக்கையில வந்து உட்காந்துட்டா அவனை அப்படியே அழகா சாதி பார்க்காம என் கத்தி உள்ள சொல்லி சோழனை பிடிச்ச மண்டையை வெட்டாது. ஆஸ்மா வந்த மனிதனுக்கு நான் ஷேவ் பண்ண மாட்டேன், இருமுறவனுக்கு தும்முறவனுக்கு நான் முடி வெட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாம உங்களுடைய கடமையை செய்யக்கூடியவர்கள். அதாவது கோச்சலுடைய அந்த வழியிலிருந்த வார்த்தை தெரிஞ்சது. அதனால
ஒரு சமூகத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கிற இந்த சமூக மக்கள், நீ ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு ஆண்ட பரம்பரை. இப்ப எங்க எல்லாம் சொல்றான், நாங்களாம் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டவன்றான், முக்குளத்தோர்கள் அங்க நாங்க பாண்டிய மன்னர்ன்றான், தேவேந்திரன் நாங்கள் அங்க பாண்டிய, எல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிறான். ஆமா, எல்லாரும் ஆண்ட பரம்பரை தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் ஒரு மண் இயற்கை நிலம் சார்ந்து ஒரு 100 வீடு 500 வீடு 1000 வீடுகளை கொண்டு அவரவர்களும் ஆண்ட பரம்பரை தான். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மருத்துவர்களும் நம்ம எல்லாரையும் ஆண்ட பரம்பரை தான். ஆண்ட பரம்பரை சொல்ற இந்த மருத்துவர் சொன்னாரு பாரு, மருத்துவம் வந்து சில 100 ஆண்டுகள் தான் ஆகுது. நம்ம அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா, இடுப்பு வலி வந்துச்சுன்னா எங்க போவோம்? அன்னைக்கு எந்த மருத்துவச்சிய? இந்தியாவின் முதல் மருத்துவச்சி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்பாக இந்தியாவின் முதல் மருத்துவச்சி தமிழச்சிகள், எங்கள் மருத்துவர் கூட பெண்கள். என்ன பெரிய பியூட்டி, பிறக்கும் போது என்னன்னா என் ஊர்ல இருக்க மருத்துவச்சி தான் அந்த அம்மனமா அந்த குழந்தையா வந்து விழுந்த உடனே பெத்த தாய்க்கு உறவுகள்லாம் கூட இந்த ரத்த சகதியா இருக்கும்போது கொஞ்சம் தொட்டு தூக்கத்துக்கு யோசனை பண்ணுவாங்க. என் வீட்டுக்கு இருக்கிற மருத்துவச்சி தான் எங்களை தூக்கி அப்படியே அந்த புடவையை இந்த தொடை வரைக்கும் மடிச்சு காலில் போட்டு எங்களுக்கு எண்ணெய் நல்லெண்ணெயில விளக்கெண்ணெயில எங்களை போட்டு அழகா கழுவி அவங்க அப்படியே 2 கையை தூக்கி நல்ல ஆண்மகனா எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்குன்னு சொல்றது இந்த மருத்துவச்சி. அதனால அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் தான் இந்த நாட்டுடைய மன்னர்கள். மன்னர்களா நீங்கெல்லாம் கடல் கடந்து போர் செஞ்சு நாட்டை எல்லாம் ஆடுறதுக்கு அந்த நல்ல குழந்தையா பெத்த இடத்துல கை கால முடமா இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ஆலோசனைகளை சொல்லி, உணவுகளை சொல்லி, வைத்தியங்களை சொல்லி வளர்த்தவர்கள் எங்கள் மருத்துவச்சிகள், எங்கள் மருத்துவ சமூகம். இன்னைக்கும் நன்றி நன்றி. இன்னைக்கு கூட எங்க ஊர்ல அந்த பொங்கல் திருவிழா வரும், எங்களுக்கு முதல் மரியாதை. நீங்க நினைச்சு பாப்பீங்களா? நான் போய் சொல்ல, இந்த வீரமணி காஸ்மோல தான் ஒர்க் பண்றாரு, கூட்டு கேளுங்க. மயிலாடுதுறைக்காரரு நான் வந்து 10,000 பேருக்கு பொங்கல் பரிசு கொடுத்தேன். ஒரு 2,000 ரூபாய் மதிப்புள்ள எல்லாருக்குமான முதல் பொங்கல் பரிசு யாருக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் வீரமணிக்கு தான் கொடுத்தேன். காரணம் அவர் மருத்துவ குலத்திலிருந்து வந்தார். இது பொய்யா இல்லைன்னு நீங்க கேட்டு 10,000 பேர் எனக்காக கட்சிக்காக கொடி பிடிச்சவன், கேஸ் போனவன், கொலை கேஸ் வாங்கணும், கொலை முடிச்சு வாங்கணும், என்எல்சியில போராட்ட வழக்கு வாங்கணும், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் வரிசை கட்டி நிக்கிறான். நான் அழைத்தது முதலில் அந்த மருத்துவர் குலத்தில் தோன்றிய வீரமணி அழைத்து பட்டு அவங்க பொண்டாட்டிக்கு, அது ஒரு குடும்பத்துக்கு அவர் ஒரு ஆள் தான் எனக்கு வராரு. அவங்க குடும்பத்துக்கு 5 பட்டு புடவை, 5 வேட்டி சட்டை, 5 பாக்கெட்ல அரிசி பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் பொங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முதல் மரியாதை செய்தேன். காரணம் அவரை நான் உண்மையிலேயே இந்த குலம் தழைக்க தோன்றிய குலப்பெருமைகளை பேசுகிற ஒவ்வொருவனையும் இந்த சமூகத்தில் மனிதர்களாக மருத்துவ மாற்றுமையோடு காப்பாற்றியவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு சமூக நல்லிணக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மையோடு இந்த தொழிலை நீங்கள் தொழில் ரீதியாக செய்தாலும் பரம்பரையா இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று விரும்புவேன் நான். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், உங்கள் பிள்ளை செல்வங்களை படிக்க வைங்க. நீங்க நான் கூட முதலமைச்சர்கிட்ட சொன்ன, சட்டமன்றத்தில் உட்காந்து பார்த்துருக்க முதலமைச்சர் அவர்களே, இந்த நான் சொல்ற இந்த பிரிவினரை எல்லாம் அழைத்து பேசுங்க. அதே மாதிரி வண்ணா, நீங்க நான் வெள்ளையும் ஜல்லியமா இருக்கிறேன்னா அந்த சமூகம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, ஒரு கலெக்டர் கிடையாது, ஒரு எஸ்பி கிடையாது, ஒரு நீதிபதி கிடையாது. அதே மாதிரிதான் உங்களுக்கும். அப்ப நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் இந்த மருத்துவர்களையும், இந்த வண்ணார் சமூகத்துடைய பிரதிகளையும், போயர் சமூகத்துடைய பிரதிகளையும் இன்னைக்கு அழகான மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த கலை தொழிலை கற்றுடுந்த நம் தமிழ் சமூகமாக இருக்கிற குயவர் சமூகம், போயர் சமூகம் போன்ற ஒட்டர் சமூகம் போன்ற இந்த தமிழ் சமூகங்களினுடைய தலைவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை எஸ்சி பெற்று சேரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அல்லது அவர்களுக்கென்று தனித்த ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். காரணம் அவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்றாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மலையாளி, ஆந்திரத்துக்காரங்க, கன்னடத்துக்காரங்க, பீகாரு, உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், டெல்லிக்கார, மத்திய பிரதேசக்கார, இந்தி காஷ்மீர்கார எல்லாம் இங்க ஐஏஎஸ் இருக்கிறான், ஐபிஎஸ் இருக்கிறான், நீதிபதியா இருக்கிறான், உயர் அதிகாரியா இருக்கிறான். ஆனா எங்களை போன்றவர்களுக்கு, என் தாய்க்கு, என் பாட்டிக்கு, என் பூட்டச்சிக்கு மருத்துவம் பார்த்த என் தமிழர்குல தங்கைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள், என் தமிழர்குல தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏன் அந்த இருக்கையில உட்காரக்கூடாது? ஏன் ஒரு கலெக்டர் ஆகக்கூடாது? ஏன் ஒரு எஸ்பி ஆகக்கூடாது? ஏன் அவன் ஒரு நீதிபதி ஆகக்கூடாது என்று தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற கூட்டத்தொடரில் வேல்முருகனாகிய நான் பொங்கலின் குரலாக கண்டிப்பாக ஓங்கி ஒலிப்பேன், ஓங்கி கேட்பேன். எங்களை மட்டும் நேரத்தில்
வாக்குறுதியாக சொல்லி ஒரு சாதாரண 2 நிமிடம் பேசுறதுக்கே இவ்வளவு நன்றிக்குரியா இருக்கிற இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பையே, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் அன்பையும் வாரிசுகளின் அன்பையும் பெறக்கூடியவனாக சட்டமன்றத்தில் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினரோடு சேர்ந்து ஒரு லாபியை செய்து இந்த உரிமை உங்களுக்கு கிடைக்கின்ற வரையில், இந்த உரிமை உங்களுக்கு அரசு அறிவிக்கின்ற வரையில் உங்களோடு தோழி குழுப்பேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் போராட்டம் வெற்றி பெறும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களோடு நான் இருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலே நான் பெரும்பான்மை சாதி பேச மாட்டேன். தமிழ்நாட்டின் பெருத்த சமூகமான வேல்முருகனும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். உங்கள் மீது எவன் கை வைத்தாலும் அதற்காக முதல் வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். அது இயற்கையா அமைஞ்சதா செயற்கையா அமைஞ்சதா தெரியல. வீயின் கண்ணனை என் சொந்தக்காரன், பொன்குமார் என் சொந்தக்காரன், வேல்முருகன் 3 பேர் ஒரே ஆளு கிட்ட வந்து நிற்கிறோம். ஏன் நீங்கள் எப்படி அன்பானவர்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக பழகிட்டா, பாசம் செலுத்திட்டா, உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு கைகோர்த்து உங்க நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோள் என்று போராடுவேன். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த 6 அம்ச கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் ஒலிக்கும். உங்கள் உரிமை கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீர்கள் என்று கேட்டு இங்க அருமையான நடேசன் போன்றவர்களும், நம்முடைய ராஜன் போன்றவர்களும், எஸ்.கே. ராஜா போன்றவர்களும் விரைவில் அண்ணன் திருமாவளவன், அண்ணன் தங்கபாலம், அண்ணன் செல்வ பெருந்தகையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்களோடும் பேசி கண்டிப்பாக இந்த நாட்டுடைய முதலமைச்சரை உங்கள் பிரதிகள் கோட்டை கொத்தளத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்பாயின்மெண்ட் பண்ண கிடைக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நான் எந்த அரசையும் விமர்சனம் பண்ணி பேசல. இன்னும் 10 மாசத்துல தேர்தல் வருது. யாராக இருந்தாலும் நீங்கள் சந்திக்க விரும்பினால் சந்திக்கலாம். அது எடப்பாடியாக இருந்தாலும் தான். அல்லது இப்ப யாரோ ஒருத்தர் பனையூர்ல உட்காந்து கட்சி நடத்துறாரு. இப்ப அப்பாயின்மெண்ட் கேளுங்க. நாளைக்கு நடேசன் ராஜன் உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னா. அதனால நான் சொல்றேன், யாராக இருந்தாலும் இன்றைக்கு தேர்தல் அரசியல்ல 50 ஓட்டு, 100 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு தான் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தலையெழுத்தை தீர்மானிக்குது. உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. மதுரையில் வண்ணார்கள் மாநாடு நடத்துறாங்க, கூட்டம் போன. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலத்துல போயர்கள் பாரு, என்ன கூப்பிடுறவங்களாம் பாரு. யாரு? இந்த எளிய மக்கள் தான். யாருக்கு பிரதிகள் இல்லையோ உண்மையிலேயே போயர் மாநாட்டுக்கு போன. அங்கங்க ஒரு பரவலா ஒரு 10 மாவட்டத்தில் அடர்த்தியா வாழ்றாங்க. இது வரைக்கும் அவங்க சுதந்திர இந்தியா 75 ஆண்டு வரலாற்றுல ஒரே ஒரு மேயரு, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி கூட அந்த சமூகத்தில் வரலையா. எவ்வளவு பெரிய வேதனையான செய்தி. அப்ப அரசியல் அதிகாரம் என்பது பணம் படைத்தவனுக்கும், பெரிய சாதிகளுக்கும், கார்பரேட் நிறுவனங்களுக்கு பின்னால் இருப்பவனுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமானது அரசு பதவி, அனைவருக்குமானது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை தெரிவித்து நடேசன் நானும் எம்எல்ஏ ஞாபகம் இருக்குல்லன்னா 96 இல்ல. ஆமா, அவரு நின்னாரு, நானும் நின்றேன். அப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை போன்று, மருத்துவர்களை போன்று, குயவர்களை போன்று, நம்முடைய போயர்கள் போன்று, காட்டு நாயக்கர்கள் போன்று சமூகத்தில் நலிந்திருக்கிற மக்களையும் அரசியல் அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. கவலைப்படாதீர்கள். அரசியல் அதிகாரத்தையும் பெற வேண்டும், உமக்கான இடஒதுக்கீட்டு உரிமையும் பெற வேண்டும். இந்த சமூகத்தின் எதிர்கால வாழ்க்கைக்கு, எதிர்கால பிள்ளை செல்வங்களின் கல்வி, வேலை வாய்ப்பு உரிமைக்குரிய அரசியலை செய்வோம் என்பதை நேரத்திலே தெரிவித்து, நிச்சயம் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரையில் உங்களோடு இருப்பேன்.